உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். கிறிஸ்துமஸ் கடவுள் மனிதனானதை கொண்டாடும் உன்னத விழா. சர்ப்பம் தந்த பாவத்தை கற்பம் வந்து தீர்த்த நாள். மரத்தால் விளைந்த பாவத்தை வரத்தால் களைந்த மந்திர நாள். வார்த்தை ஒன்று மனிதனாய் வடிவெடுத்த நல்ல நாள். தொழுவும் ஒன்று தொழுகை பெற்ற வல்லமையின் நாள். ஒதுக்கப்பட்டவை வணக்கம் பெறும் என வருகையால் சொன்ன நாள். ஒளி தந்த வெளிச்சத்தில் இருள் விலகிய உதயத்தின் நாள். காரிருளில் நடந்து வந்த மக்கள் பேரொளியை கண்ட நன்னாள். தாவீதின் ஊராம் பெத்லேகம் மகிமை பெற்ற நன்னாள். மார்கழி குளிரினில் எளிமையாய் அவதரித்து மகிமையின் நாள். மாட்டுத் தொழுவத்தில் மாமரியின் மழலையாக மண் உருவாக மலர்ந்த நாள். மனித மாண்பினை மீட்டெடுக்க மானிடத்திற்கு விடுதலை அளிக்க எளிமையின் கோலமெடுத்து மண்ணில் உதித்த பொன்னாள். ஆம் நண்பர்களே, கிறிஸ்துமஸ் விழா நமக்கு சொல்லும் செய்தி ஒன்றுதான். மனிதனே, உனக்காக ஒளி தோன்றியுள்ளது. ஆண்டவரின் மாட்சி உன்மீது உதித்துள்ளது. எழு, ஒளி வீசு. எனவேதான் இவ்விழா அன்பின் விழாவாக, பகிர்வின் விழாவாக, நம்பிக்கையின் விழாவாக, விடுதலையின் விழாவாக கொண்டாடப்படுகிறது. ஆம், மகிழ்வான இவ்விழாவினை மகிழ்வுடன் நாம் கொண்டாட புனித தோமையார் மருத்துவ குழுமம் நம்மை ஒன்றிணைத்துள்ளது. உங்கள் அனைவரையும் பாலன் இயேசுவின் பெயரால் வருக வருக என வரவேற்று இந்நிகழ்வினை தொடங்குகின்றோம். Dear all, as we gather together in this special moment, I would like to share a timeless peace that has touched the hearts of many for over 2 centuries. Silent Night is a well-known Christmas hymn with lyrics written by Joseph Moore in 1816, inspired by the Christmas story of Jesus' birth. Moore wrote this hymn to celebrate the anticipation of the arrival of newborn Savior. The carol was performed at Christmas Eve in Austria. Why does this song resonate with people to this day? Because it carries a sense of universal hope and peace. Kindly stand as we welcome our newborn Jesus with the procession. அடிமை தலையிலிருந்து மீட்பின் விடுதலையாக, இருளின் பிடியிலிருந்து மின்னிடும் ஒளியாக, புயல் காற்றின் தாக்கத்திலிருந்து வசந்த காற்றின் வருடலாக, கடுமையான வார்த்தையிலிருந்து அன்பின் வார்த்தையாக, தெய்வத்தன்மையிலிருந்து மனித குழந்தையாக இயேசு கிறிஸ்து மண்ணில் பிறந்து வருகிறார். நம் வாழ்வில் வசந்தத்தை ஏற்படுத்த, நம் கரம் பிடித்து வழிநடத்த, தனது மழலை சொற்களால் நம் மனங்களை ஆற்றுப்படுத்த, தன் பிஞ்சு கரங்களால் நம்மை வருடி நம் வாழ்வில் எல்லா விதமான வளங்களையும் நலன்களையும் வாரி வழங்க, அனைத்து ஆசீர்வாதங்களாலும் நம்மை அரவணைத்து காத்திட நம்மிடையே குழந்தை இயேசு பவனியாக வருகிறார். A word of hearty welcome is the sweetest of all things in life. We would like to invite Sister Sebastian, our pharmacy in charge, to officially welcome all the dignitaries and everyone gathered here for the Christmas celebration.
Only a doctor is blessed with the magical power to treat a life, bring health into our lives, and to be there with us when we have lost all the hopes. Now, they are coming forward to sing a song this season spread. Let's welcome them with a cheers and a round of applause. நடனத்தின் மூலம் நம் எண்ணங்களை, உணர்வுகளை பேசாமலேயே வெளிப்படுத்த முடியும். இந்த நவீன காலத்தில் பலரும் நடனத்தை ஒரு மன அழுத்தம் போக்கும் மருந்தாக கருதுகிறார்கள். இதனால்தான் நடனம் இதயமாகவும், இசை அதன் ஆன்மாவாகவும் அனைவராலும் உணரப்படுகிறது.
இசைக்கு மயங்காத மானிடம் உண்டோ இந்த பூமியில்? இசையுடன் நடனமும் காண கிடைத்தால் உற்சாகம் தானாய் பெருகும் அல்லவா? இதோ தங்களின் நளின அசைவுகளின் மூலம் நம்மை மகிழ்விக்க வருகிறார்கள் நமது மருத்துவமனையின் லேப் டெக்னீஷியன்ஸ். கரவொலி எழுப்பி அவர்களை வரவேற்போம். அதிசயம் இந்த ஆண்டு நடக்க போகுது. அற்புதம் அதிசயம் இந்த ஆண்டு நடக்க போகுது. கவலைப்படாத 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 கவலைப்படாத. அற்புதமே புதிய போகுது. அற்புதமே புதிய போகுது. சூப்பர் நேச்சுரல் ஆண்டு. இது சூப்பர் நேச்சுரல் ஆண்டு. Go!
Doctors are the true heroes of society, working selflessly to heal and comfort the sick. I would like to take this opportunity to express our heartfelt appreciation for your dedication and exceptional service in the healthcare field. Your hard work and commitment to patient care are truly commendable. Now, the St. Thomas Hospital Administration has come forward to present a small token of our gratitude to the doctors. I would like to invite Dr. Uttarakumar sir to lead this eve. Give me candles for mentals and gold for my wrist. Fine wines and perfumes and diamonds. Big fuzzy slippers and romantic trips. It's all on my list, I'd be lying if I said I'm above material stuff. But if I'm being honest, your love is the gift that keeps on giving. All year round, those eyes still make mine glisten. When the tree comes down, I love the bows and boxes, baby. All the pretty stockings, baby. Yeah, don't get me wrong, but your love is the gift that keeps on giving. All year long. Give me sweet talk on pillows and snowy white sheets. Mistletoe kisses in summer. That butterfly feeling like it's Christmas Eve. Even when winter is over, I can't wrap that up and I can't get enough. So lucky for me, boy, your love is the gift that keeps on giving. All year round, those eyes still make mine glisten. When the tree comes down, I love the bows and boxes, baby. No, 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 don't get me wrong, but your love is the gift. It just keeps on giving. இந்த நிகழ்வுக்கு தலைமை தாங்க வந்திருக்கிற கண்டோன்மெண்ட் சிஇஓ டாக்டர் வினோத் விக்னேஸ்வரன் அவர்களே, சென்னையில் இயங்கிக் கொண்டிருக்கிற பல சிறப்பான மருத்துவமனைகளுள் ஒன்றாக விளங்கிக் கொண்டிருக்கிற சென்ட் தாமஸ் ஹாஸ்பிட்டல் நிறுவனத்தினுடைய பொறுப்பாளர்கள், குறிப்பாக அருட் சகோதரி டாக்டர் மேரி ஜெனோவா, அவரோடு இணைந்து பணிபுரிந்து கொண்டிருக்கிற அனைத்து அருட் சகோதரிகளே, மனநோயோ உடல் நோயோ உதிரம் கொட்டி உணர்வுகள் மறைந்து உயிர் போனாலும் உயிர் கொண்டு பேரி மீண்டும் உடலுக்கே உயிர் கொடுக்கிற பணியை செய்து கொண்டிருக்கிற மருத்துவர்களே, மனித வடிவில் தெய்வங்களாக நீங்கள் விலகிக் கொண்டிருக்கிறீர்கள். A beautiful dancer has the ability to convey emotions and tell a story through their body language and facial expressions. Now, here is the nursing team performing a dance for us. Let's welcome them. மக்களுக்கெல்லாம் மகிழ்ச்சியான செய்தி ஒன்று சொல்லப் போறேன். வானதூதர் வாழ்த்துரைக்க, வையமெல்லாம் வாழ்த்து பெற, இடையர்கள் கூடி வர, ஞானிகள் தேடி வர, பாட்டு கொட்டகையில் சூசை மறி மத்தியிலே விண்ணுக்கும் மண்ணுக்கும் ராசாவா நம்ம இயேசு சாமி பிறந்தாரு. நம்ம இயேசு சாமி பிறந்தாரு.
சத்தம் பாரெல்லாம் பாட்டு சத்தம் ஊரெல்லாம் மேடை சத்தம் பாரெல்லாம் பாட்டு சத்தம் உயிரெல்லாம் பாட்டு பாடும் உயிரெல்லாம் ஆட்டமாடும் குடிசையில கொடவை சத்தம் கோயிலெல்லாம் மக்கள் கூட்டம் பங்காளி சண்டை இல்ல வாசந்தா எங்க இல்ல பூலோகம் மாற்றி பெற மனுஷன வந்து பிறந்தாரையா பூலோகம் மாற்றி பெற மனுஷன வந்து பிறந்தாரையா மன்னாதி மன்னவரு மனசுல நின்னவரு சிங்கார பாலகனா சிங்கப்பூர் பிறந்தாரு இரவின் உயிரினிலே மாமரி மகனாய் வந்துதித்தார் மாடுகள் அடையும் புழுவத்திலே மனிதருள் பாடியம் பிறந்தாரே மார்கழீரவின் உயிரினிலே மாமரி மகனாய் வந்துதித்தார் மாடுகள் அடையும் புழுவத்திலே மனிதருள் பாடியம் பிறந்தாரே பூமியில் நல்மனம் கொண்டவர்கள் நெஞ்சில் அமைதியை திரட்டிடவே அமைதியில் தேவன் அவனியிலே அழகிய குழந்தையை திறந்தாரே மகிழ்ச்சியின் பாடல் பாடிடுவோம் மங்கள கீதங்கள் முழங்கிடுவோம் ஊரெல்லாம் மேள சத்தம் பாடெல்லாம் பாட்டு சத்தம் உயிரெல்லாம் பாட்டு பாடும் வயலெல்லாம் ஆட்டமாடும் When you give joy to other people, you get more joy in return. ஆம், மற்றவருக்காக வாழ்ந்து பாருங்கள், அன்பின் அர்த்தம் தெரியும். மற்றவரிடம் அன்பு காட்டி பாருங்கள், அன்பு என்னவென்று தெரியும். வாங்கிக் கொள்வதில் இல்லை அன்பு, கொடுக்கப்படுவதுதான் அன்பு. நாம் அன்பு செய்கின்றோம் என்றால் பரிசு தந்து அதை வெளிப்படுத்த வேண்டும். அன்பு செய்யாமலும் நாம் பரிசு தரலாம். ஆனால் அன்பு செய்கிறோம் என்றால் கண்டிப்பாக பரிசு தந்து அந்த அன்பை, உன்னதமான அன்பை மேலும் மெருகூட்ட வேண்டும். நிர்வாகத்தின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் பரிசுகள் வழங்கும் நிகழ்வினை நடத்தி தர அவர் IT மேனேஜர் மிஸ்டர் லியோ அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம்.
சின்னஞ்சிறு குடிலினிலே கன்னிமரி மடியினிலே குழந்தை இயேசு பிறந்திருக்கிறார் என்ற செய்தியை பாடலாக பாட வருகிறார்கள் பாராமெடிக்கல் டீம். கரவொலி எழுப்பி அவர்களை வரவேற்போம். Thank you.
டாக்டர் சிஸ்டர் ஜென்மா, டாக்டர் சிஸ்டர் ரோஸ்லி, மூத்த மருத்துவர்கள், இளைய மருத்துவர்கள், இங்கு பணியாற்றும் செவிலியர்கள், லேப் ஊழியர்கள், துப்புரவு பணியாளர்கள் மற்றும் இங்கு வந்திருக்கும் அவர்களது குடும்பத்தார்கள் அனைவருக்கும் முதற்கும் எனது காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு மருத்துவராக இன்று பலரும் மருத்துவர்களை மனித உருவில் வாழும் கடவுள் என்று கூறினார்கள். அவர்கள் செய்யும் பணியை பற்றி பேசினார்கள். ஆனால் அட்மினிஸ்ட்ரேஷன் மற்றும் அரசியல் சார்பாக பணிபுரியும் நான் இன்று மருத்துவர்களை பற்றி ஒரு சிறிய தகவல் கூற வந்துள்ளேன். இந்திய அரசியலில் நான் அரசியலை பற்றி பேச வேண்டிய ஒரு சிறிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளதால் அதை பற்றி பேசுகிறேன். இந்திய அரசியலில் முக்கியமான சில கட்சிகள் என்று நாம் எடுத்துக்கொண்டால் காங்கிரஸ் கட்சி, இப்பொழுது ஆட்சியில் இருக்கும் பாரதிய ஜனதா கட்சி, தமிழ்நாட்டில் மாறி மாறி ஆட்சியில் இருக்கும் திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், இந்த கட்சிகளை போறோம். மூத்த தலைவர்கள் என்று கூறியவுடன் நம் மனதில் ஞாபகம் வருவது காந்தி அவர்களையும், நேரு அவர்களையும், அம்பேத்கர் அவர்களையும் நமக்கு ஞாபகம் வரும். இவர்கள் பொதுமையான விஷயம் என்னவென்று பார்த்தால் இவர்கள் அனைவரும் வழக்கறிஞர்கள். அதனால் பொதுவாக கூறுவதுண்டு இந்தியாவின் அரசியல் வழக்கறிஞர்களால் தீர்மானிக்கப்பட்டது என்று கூறப்படுவதுண்டு. ஆனால் நான் அதிலிருந்து சற்று வேறுபடுகிறேன். காங்கிரஸ் கட்சி 1885 ஒரு மருத்துவரால் தொடங்கப்பட்டது. ஆலன் ஆக்டேவியன் ஹியூம் என்னும் வெள்ளைக்காரர், அவர் ஒரு மருத்துவர், அவர் ஒரு சிவில் சர்வன், குடிமை பணியாளர், என்னை போன்ற ஒரு குடிமை பணியாளர், என்னை போன்ற ஒரு மருத்துவர். அவரால் தொடங்கப்பட்டதே காங்கிரஸ் கட்சி. இன்றிருக்கும் பாரதிய ஜனதா கட்சி இதற்கு முன்பாக ஜனசங்கம் என்று இருந்தது. அந்த ஜனசங்கம் தோன்றுவதற்கு காரணமாக RSS இருந்தது. அந்த RSS தொடங்கி வைத்தவர் ஹெக்டேவர் என்ற மருத்துவர். இன்று இருக்கும் திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட கட்சியிலிருந்து வந்தது. திராவிட கட்சி ஜஸ்டிஸ் பார்ட்டியிலிருந்து வந்தது. ஜஸ்டிஸ் பார்ட்டி டாக்டர் KM நாயர், டாக்டர் நடேசன் என்பவர்களால் தொடங்கப்பட்டது. அவரோடு சேர்ந்து PT தியாகராயர் என்பவரும் சேர்ந்து தொடங்கி வைத்தார். இன்று தியாகராயன் என்றால் நடேசன் பார்க் என்ற ஒரு பார்க் இருக்கு. அந்த பார்க் ஒரு மருத்துவன் பேரால், டாக்டர் நடேசன் பேரால் தொடங்கப்பட்டது. இப்படி இந்தியா மற்றும் தமிழகத்தின் அரசியல் தலைவிதியை தீர்மானித்தவர்கள் மருத்துவர்கள் என்பதில் நாம் முதல் பெருமைப்பட வேண்டும். அப்படிப்பட்ட மருத்துவர்களே ஒருவரான டாக்டர் ரெக்ஸ்லினிடம் நான் பேசிக் கொண்டிருந்த பொழுது அவர் சொன்னார், 1974ஆம் ஆண்டு மெட்ராஸ் மருத்துவக் கல்லூரியில் படித்தேன் என்று கூறினார். இந்த சென்ட் தாமஸ் மருத்துவமனை எவ்வாறு சிறிதாக வளர்க்கப்பட்டது என்று அவர் கூறினார். ஒவ்வொரு அறையும் ஒவ்வொரு செல்களும் பார்த்து வைத்து இந்த மருத்துவமனை உருவாக்கப்பட்டது என்பதை அவர் மூலம் தெரிந்து கொண்டேன். டாக்டர் சிஸ்டர் ரெக்ஸ்லின் வெளிநாடுகளுக்கு சென்று நாங்கள் அவரை ஒரு வார்டில் இருந்து பேசிக் கொண்டிருந்தோம். அப்பொழுது இந்த கட்டில் நான் இந்த இடத்திலிருந்து இவர்களுடன் பேசி நான் கொண்டு வந்தேன் என்று சொன்னார்கள். ஒவ்வொரு விஷயமும் அவர் இந்த மருத்துவமனையை பார்த்து செய்திருக்கிறார்கள். அதை பற்றி பேசிக் கொண்டிருக்கும் போது நான் சொன்னேன், இதெல்லாம் ஒன்றாக நடந்தது அல்லவா என்று டாக்டர் சிஸ்டர் ரெக்ஸ்லினிடம் சொன்னபோது அவர் மறுத்துவிட்டார். இது என்ன நடந்தது அல்ல, என் மூலமாக நடந்தது என்று. அந்த என் மூலமாக நடந்தது என்று சொல்லும் பொழுது அவர் அந்த கிரெடிட் அதை ஆண்டவருக்காக கொடுத்தார். என் மூலமாக ஆண்டவரால் நடத்தப்பட்டது.
இன்று இந்த கிறிஸ்துமஸ் தினத்திலே நாம் வரிசையாக பல நிகழ்ச்சிகளை கண்டோம். முக்கியமாக ஃபாதர் சார்லஸ் அவர்களின் இன்க்ளூசிவ்னஸ் அண்ட் கிறிஸ்துமஸ் என்ற நற்செய்தியை ஏற்றுக்கொண்டோம். மற்றும் இங்கு மிக திறமையுடன் பாடல்கள் பாடி ஆடல்கள் ஆடி நம்மை இந்த நிகழ்ச்சிக்குள் மிகவும் ஆனந்தமாக இருக்கின்ற அனைத்து மருத்துவ மற்றும் மருத்துவசார் பணியாளர்களின் முயற்சியை நான் வரவேற்கிறேன். டாக்டர் சிஸ்டர் வெக்ஸ்லின் சொன்னது போல் என்னால் என்பதல்லாமல் என் மூலமாக என்று கூறியது போல இந்த ஏற்புரையை நான் ஏற்பது என்பதை விட என் மூலமாக ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார் என்ற கருத்தை வலியுறுத்தி அனைவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. வர இருக்கும் ஆண்டை எங்கள் அனைவருக்கும் ஆசீர்வதித்து தர உங்கள் அனைவரையும் இடைக்கலைக்கின்றோம். 2025 நமக்கு அனைவருக்கும் ஆசீர்வாதமாக அமைய உங்களின் பிளஸிங்காக நாங்கள் அனைவரும் காத்திருக்கின்றோம். Sweet silver bells all seem to say, throw cares away. Christmas is here, bringing good cheer to young and old, big and the bold. Ding dong, that is their song. With joyful ring, all caroling. One seems to hear words of good cheer from everywhere, filling the air. Oh, holy pound, raising the sound. Oh, hill and dance, all their tones gaily they ring while people sing songs of good cheer. Christmas is here. Merry, 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 merry Christmas. Merry, 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 merry Christmas. All they send all without end. Their joyful tone to every home. Quick all the bells, sweet silver bells, all seem to say, throw cares away. Christmas is here, bringing good cheer to young and old, big and the bold. Ding dong, that is their song. With joyful ring, all caroling. One seems to hear. எங்கள் அனைவரையும் எப்படியாவது அங்கிருந்து கிளப்பி உங்கள் மத்தியில் கொண்டு வந்து உங்களை நாங்கள் பார்க்கவும் எங்களை நீங்கள் பார்க்கவும் இதுதான் நம்முடைய மகிழ்ச்சிகள் இரட்டிப்படையவும் செய்ய வேண்டும் என்று சகோதரிகள் டாக்டர் சிஸ்டர் ரெக்ஸி, டாக்டர் சிஸ்டர் ஜெனோவா மற்றும் அவர்களோடு இருக்கும் அனைத்து சகோதரிகளும் சேர்ந்து முயற்சி செய்து நடக்க முடியாதவர்களையும் நடக்க வைத்து மேடை ஏறி மேடையில் உங்கள் முன் எங்களை நிற்க வைத்து விட்டார்கள். மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. கிறிஸ்மஸ் தாத்தா ஒரு முன்னோட்டம். கிறிஸ்மஸ் தாத்தா என்றவுடன் எல்லோருக்கும் நினைவிற்கு வருவது பருத்த உடல், பனிக்குள்ளாய், குறும்பான பார்வை, சிகப்பு கம்பளி ஆடை, தோளிலே ஒரு மூட்டை. இதுதான் இயற்கையும் கூட. இந்த வெண்தாடி கொண்ட மகிழ்ச்சியான மனிதனின் கதை கிபி 280ஆம் ஆண்டு துருக்கி நாட்டில் தோன்றியது. அப்போது அங்கு வாழ்ந்த கிறிஸ்தவ பாதிரியாரான புனித நிக்கோலாஸ் என்ற துறவி அங்கு வாழ்ந்த ஏழைகளுக்கும் உடல் நலிவுற்றோருக்கும் உதவி செய்தபடியே வாழ்ந்தார். சமூகத்தின் விளிம்பு நிலை மக்களுக்காக தன் முழு சொத்தையும் பயன்படுத்தி உதவிகள் புரிந்தார். கம்யூனிஸ்ட் நாடுகள் கூட சாண்டா கிளாஸ் தாத்தாவை அங்கீகரித்து வருகின்றார்கள். முதலில் டச்சு மக்கள் கிறிஸ்துமஸ் தாத்தாவை சிண்டி கிளாஸ் என்றனர். அதில் இருந்து சாண்டா கிளாஸ் என்ற பெயர் வந்தது. உண்மையில் கிறிஸ்துமஸ் தாத்தாவின் பெயர் செயின்ட் நிக்கோலாஸ். புனித நிக்கோலாஸ் அந்த பகுதியில் வாழ்ந்த குழந்தைகளுக்கும் மாலுமிகளுக்கும் பாதுகாவலராகவும் அவர் கருதப்பட்டார். ஒரு சாதாரண துறவி தன் ஈகையால் உலகம் முழுவதும் கிறிஸ்துமஸ் பண்டிகையின் போது நினைவுபடுத்தப்படும் சின்னமாக மாறிய கதை இதுதான். ஆக கிறிஸ்துமஸ் என்பதன் முழு அர்த்தமே அன்புதான். கடவுள் தன் மகனையே இந்த உலகிற்கு அர்ப்பணிக்கும் அளவுக்கு நம்மை அன்பு செய்தார். எனவே நாம் பெற்றுக்கொண்ட அன்பை பிறரோடு பகிர்ந்து வாழ்வோம். நம் அனைவரையும் மகிழ்விக்க நம்முடைய கிறிஸ்துமஸ் தாத்தா வரவிருக்கின்றார். உற்சாகமாக கரவொலி எழுப்பி அவரை வரவேற்போம்.
உலகம் தோன்றிய நாள் முதல் அனைவரும் பயன்படுத்தும் உன்னத வார்த்தை நன்றி. உதவி செய்தவரின் செயலுக்கு நன்றி தெரிவிக்கும் போது மகிழ்ச்சி இரட்டிப்பாகிறது. அவரை மேலும் உதவி செய்ய தூண்டுகிறது. I call upon Sister Indra to deliver the vote of thanks. நன்றி என்னும் அழகிய வார்த்தைக்கு வாழ்வு கொடுத்து இந்நாளை இவ்வளவு சிறப்பு மிக்கதாய் மாற்றிய அனைவரையும் நினைவு கூர்ந்து நன்றியால் மகிழ்கின்றோம்.